ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாமியை வேண்டிக்கிட்டு முக்கம தூக்குங்க. ஐயோ பாரு, நானும் மறந்து போய் இங்கேயே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். உள்ள கூட்டிட்டு போ. போமா, போ போங்க உள்ள. இந்த பொண்ணு பாக்குறதுக்கு நல்ல அம்சமாவும் இருக்கு, மரியாதையாவும் இருக்கு. பேசாம நம்ம கதிருக்கு பேசி முடிச்சுட்டா நல்லா இருக்கும்ல. கன்றாவியா இருக்கும். என்ன சொன்ன? இல்ல, அந்த பொண்ணை பார்த்தா ஏதோ வடநாட்டுக்காரி பொண்ணு மாதிரி இருக்கா. அவளை போய் எப்படி கதிருக்கு? எதுவா இருந்தா என்ன பாட்டி, ஆண்டி ஆசைப்படுறாங்கல்ல, பேசி முடிச்சிட வேண்டியதுதான். உன் வேலையை மட்டும் பாரு. ரோகிணி கிட்ட விசாரிச்சு நான் பேசி முடிச்சுக்கிறேன். பொட்டனே புரோக்கர் வேலை பார்க்க வந்துடாது. ஐயோ, ரங்கி வரா, இந்த பாலை குடுத்துட வேண்டியதுதான். உன் பேர் என்னம்மா? அருண். அருண். மாட்டினா குரலை மாத்த தெரிஞ்ச உனக்கு பேரை மாத்தி சொல்லணும்னு தெரியலையே. என்னம்மா பேர் என்னன்னு கேட்டா அருணுங்கிற? ஆக்சுவலா ஆண்டி அருணா தேவி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அருணா அருணான்னு கூப்பிடுவாங்க. ஸோ அதனால சொல்லிட்டேன். நான் அந்த பேரை வாயால கூட சொல்ல மாட்டேன். நான் உன்னை தேவினே கூப்பிடுறேன். ஓகே ஆண்டி, உங்க இஷ்டம். என்ன உங்களுக்கு எப்படி கூப்பிடணும்னு தோணுதோ அப்படியே கூப்பிடுங்க. இனி வெயிட் பண்ணக்கூடாது, டக்குன்னு பாலை குடுத்துட வேண்டியதுதான். ரோகி, என்னடி பாத்துட்டே நிக்கிற? கூட்டிட்டு போய் சாப்பிட ஏதாவது கொடு. போமா, போய் சாப்பிடு. அறிவில உனக்கு கண்ணு முதுகுல வச்சு நடக்கிற. புடவை மேலாம் கொட்டி விட்டு மன்னிச்சிருமா, இது தெரியாம. ஐயோ, பாதி மயக்கம் தான் வரும் போலுது. இல்ல ரங்கி, உனக்காக தான் நான் பால் கொண்டு வந்தேன். வாய முடியா? நான் உன்கிட்ட கேட்டனா பால் தயிர் மோருன்னு? வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காங்க, இந்த நேரத்துல கொண்டு வந்து பால் அவங்க புடவை ஃபுல்லா ஊத்தி வச்சிருக்க. கொஞ்சமாவது பாய முதல்ல உள்ள. சாரிம்மா, சாரி. சாரிம்மா, இது தெரியாம. பால் பிளான் தான் மிஸ் ஆயிடுச்சு. அதான் பிளான் பி ஒன்று இருக்குதுல்ல, அது மிஸ்ஸே ஆகாது. அடே மாமா,
சூடா பாலை கொண்டு வந்து ஊத்தி விட்டிய கண்ட இடத்துல எரியுது, சத்தமா கத்த கூட முடியலையா. ஒண்ணு யோ, என்ன யோசனை சொல்லிட்டே இருக்க நிக்கிற? போய் அவள ஓகே ஓகே. போ. ஐயோ சாரிடி, புடவை ஃபுல்லா கொட்டிடுச்சு. சரி வா, என் புடவை தர, நீ அதை கட்டிக்கோ. ஏய் இரு இரு, என்கிட்ட ஒரு புது புடவை இருக்கு, நானே தேவி குடுக்கறேன், நீ வாமா. இல்லம்மா, நான் ஏன் ட்ரெஸ்ஸே கொடுக்கறேன், அவ அதே கட்டிப்பா, நீ வா. ஏய் இல்ல ரோகி, இந்த பொண்ணு முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. ஆனா பாரு பாவம், வந்தது வராதுமா அந்த புடவையெல்லாம் பால் கொட்டி வீணாயிடுச்சு. அவளுக்கு புது புடவை குடுக்கறதா நல்லது. நான் குடுக்கறேன், வா நீ வாமா வா. இல்ல ஆண்டி, நான் ரோஹி ட்ரெஸ்ஸே வாங்கி போட்டுக்கிறேன். ஏன் புது புடவை வேணாங்கிற? ஐயோ வேண்டாம்மா ப்ளீஸ், நானே பாத்துக்கிறேன். ஏம்மா வேணாங்கிற? வேண்டாம்மா ப்ளீஸ்மா, நானே பாத்துக்கிறேன். ஆண்டி, அந்த பொண்ணுக்கு புடவை கட்ட தெரியாதுன்னு நினைக்கிறேன், அதான் வெக்கப்பட்டு தயங்கி நிக்கிறா. மாட்டியா விடுற, ஹீரோ நான் பாத்துக்கிறேன்.